ஹாய் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நீட் எக்ஸாமில் பயாலஜி மார்க்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை பற்றி பேச போகிறோம். ஓகேவா? நீங்கள் நீட் எக்ஸாம்னு செலக்ட் பண்ணிட்டாலே, லைக் மெடிக்கல் ஃபீல்டுன்னு செலக்ட் பண்ணிட்டாலே நீட் எக்ஸாம் ரொம்ப முக்கியம். நீட் எக்ஸாமில் 50% மார்க் எதை பேஸ் பண்ணியிருக்கு? பயாலஜி. கிட்டத்தட்ட 720க்கு 360 மார்க்கு பயாலஜி. ஓகேவா? 90 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, இப்போ 360 மார்க்கு. அப்போது பாட்டனி அண்ட் சுவாலஜி ரெண்டும் சேர்த்து 90 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. +1 அண்ட் +2 சப்ஜெக்ட்ஸை படித்தாகணும். இப்போ நம்ம நீட் எக்ஸாமில் பயாலஜியில் எப்படி மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத பற்றி பேச போகிறோம். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தரப்போகிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 360 அவுட் ஆஃப் 360 மார்க்குக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிலபஸை பார்க்குறீங்க. உங்களோட சிலபஸில் என்னென்ன சாப்டர்ஸ் கவர் ஆகுது. ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. எப்படி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனாலிசிஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? எந்தெந்த லெசன்லேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு. இப்போது அதே பேட்டர்ன் தான் நமக்கும் ஃபாலோ ஆக போகுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடணும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸுங்கிறது ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸாகவும் இருக்கும். இப்போ ஒரு லெசன் எடுக்கிறீங்க, அதில் ஃபுல்லுமே கேட்கலாட்டியும் ஒரு சில டாபிக்ஸை அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஒரு சில டாபிக்ஸில் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். அப்போ அந்த டாபிக்ஸை ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். ஓகேவா? நோட்ஸ் எதை ஃபாலோ பண்ணுறது? நிறைய பேருக்கு இதான் டவுட்டு. பயாலஜிக்கு நான் எந்த நோட்ஸ் ஃபாலோ பண்ணுறது? ஒன்லி என்சிஇஆர்டி. என்சிஇஆர்டி புக்கு மட்டும் போதும் பயாலஜிக்கு. ஓகேவா? 11th and 12th வாங்கி வச்சுக்கிறீங்க. லைன் பை லைன் படிக்கிறீங்க. ஓகேவா? லைன் பை லைன் படிச்சுட்டு ஓன் நோட்ஸ் எடுக்கிறீங்க. அக்கா கொடுத்தாங்க, அண்ணா கொடுத்தாங்க, ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தாங்க, இந்த மாதிரி எந்த நோட்ஸுமே வேண்டாம். நீங்களே என்ன பண்ணுறீங்க? ஓன் நோட்ஸ் எடுக்கிறீங்க. ஓன் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா லெக்சரை நல்லா கவனிக்கணும். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சு ஓன் நோட்ஸ் எடுக்கணும். கான்செப்ட் இங்கே நான் சொல்கிறது ஃபுல்லாக மக்கப் பேஸில் போயிடக்கூடாது. நம்ம கான்செப்ட் புரிஞ்சு மக்கப் பண்ணணும். அது எப்படி சார்னா, கிளாஸில் நடத்துவாங்களா? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு அகாடமிக்கு போகிறீங்க, அங்கே அவங்க டீச்சர்ஸ் நடத்துவாங்க. ஆர் யூடியூபோ எதுலேயோ ஒன்று பார்க்குறீங்க. ஓகே, அவங்க சொல்லித்தரதை ஃபஸ்ட்டு நல்லா கவனிக்கணும், என்னென்ன சொல்லித்தராங்கன்னு. ஸோ அப்போ ஓவரால் நமக்கு ஐடியா கிடச்சிரும், இந்த லெசனில் இது அதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு. தென் கிளாஸ் நோட்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ அவங்க நடத்தும்போது நோட்ஸ் கொடுப்பாங்க, அதை எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கிட்டு என்சிஆர்டி புக்குக்கு வரீங்க. லைன் பை லைன் படிக்கிறீங்க. அவங்க சொன்னதை தாண்டி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா எல்லாத்தையுமே அவங்களால சொல்ல முடியாது. எது எது இம்பார்ட்டண்ட்டோ எல்லாம் சொல்லி முடிச்சிருவாங்க. ப்ளஸ் நீங்கள் படிக்கும்போது இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும். அதனால் லைன் பை லைன் வாசிக்கிறீங்க. வாசிச்சுட்டு ஹைலைட்டரை வச்சு ஹைலைட் பண்ணுறீங்க. இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸு, இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் என்ன சொல்ல வராங்கங்கிறத. ஓகே, தென் ஓன் நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? டைரெக்டாக ஓன் நோட்ஸ் எடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு கிளாஸ் கவனிக்கிறீங்க, கிளாஸ் நோட்ஸ் பார்க்குறீங்க, அடுத்து என்சிஆர்டி புக்கை ஃபாலோ பண்ணுறீங்க, லைன் பை லைன் படிக்கிறீங்க, தென் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஓன் நோட்ஸ் எடுக்கிறீங்க. இந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? மற்றவங்க கொடுத்தது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் எழுத போகிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஓன் நோட்ஸ் எடுத்துருங்க. ஸோ இதுதான் பெஸ்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. அதுக்கடுத்து சின்ன சின்ன டாபிக்ஸ், சப் டாபிக்ஸ் இதுக்கு போங்க. ஈஸியாக நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போது படித்து முடித்தாச்சு, அதோடு நிறுத்திடலாமா? இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த அளவு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவு மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணணும். ஒரு டாபிக் முடிச்சிட்டிங்கன்னா உடனே அது ரிலேட்டடாக உள்ள எம்சிக்யூ எல்லாமே சால்வ் பண்ணி வாங்கணும். லைக் அது உங்களோட அகாடமியில் கொடுத்ததாக இருக்கலாம், ஆர் ஒரு சில பப்ளிகேஷன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எம்சிக்யூ போட்டு பார்க்கணும்.
படித்து முடித்ததோடு நிறுத்திட்டா வேலைக்கு ஆகாது. நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு எம்சிக்யூ சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவு மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு டாபிக் முடிச்சிட்டோமா உடனே எம்சிக்யூ போட்டுற வேண்டியதுதான். எம்சிக்யூ போடும்போது தான் நம்ம இன்னும் என்னென்ன விதத்தில் படிக்கணுங்கிறது தெரியும். இந்த டாப்பிக்கை இன்னும் வேறு ஆங்கிளில் எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறதும் தெரியும். அதில் நம்ம நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா கம்ப்ளீட் ஆகிடும் அந்த டாபிக். ஓகேவா? ஸோ ஈஸியாக நம்ம அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு தடவை படித்து முடித்ததும் மூடி வச்சிடக்கூடாது. டெய்லி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பயாலஜி ஃபுல்லாக மெமரி பேஸ்டு தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நேற்று நடத்தினதை இன்றைக்கி ரிவைஸ் பண்ணணும், இன்றைக்கி படித்ததை நாளைக்கு ரிவைஸ் பண்ணணும். ஸோ 1 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன பண்ணணும்னா ரிவிஷனுக்காகவே நீங்கள் டைம் ஒதுக்கிக்கணும். ரிவிஷனுக்காகவே டைம் ஒதுக்கி படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல ஸ்கோர் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை ஃப்ரெஷர்ஸும் ரிப்பீட்டர்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம 360 அவுட் ஆஃப் 360 எடுத்துடலாம். ஸோ நான் ஏன் உங்களுக்கு அதிகமாக எம்சிக்யூ போட்டு பாருங்கன்னு சொல்கிறேன்னா, எந்த அளவு எம்சிக்யூ போடுறோமோ அந்தளவு நமக்கு அந்த டாப்பிக்கு இன்னும் ஃபெமிலியர் ஆகும். ஓகேவா? நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு டாபிக் படிக்கிறோம், அதில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்கங்கிறது தெரிஞ்சால் தானே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் எம்சிக்யூவை போட்டு பாருங்கள். நம்ம மாஸ் அகாடமியில் பயாலஜி எப்படி கோச்சிங் கொடுக்குறோன்னா, ஏன்னா பயாலஜி ரொம்ப முக்கியம் நீட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் வீக்லி 3 டெஸ்ட் கம்பல்சரி நடத்திடுவோம். இது இல்லாமல் நிறைய நோட்ஸ் கொடுப்போம். எம்சிக்யூ பேஸ்டு நோட்ஸ் அதிகமாக கொடுப்போம். ஓகேவா? ஒரு டாபிக் முடிச்சிட்டாங்கன்னா அது ரிலேட்டடாக எம்சிக்யூ மெட்டீரியல் கொடுத்துருவோம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மெட்டீரியல் கொடுப்போம். தென் அது எல்லாத்தையுமே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் ஒரு சாப்டர் இருக்குன்னா அதில் 20% டெஸ்ட்டு, 50% டெஸ்ட்டு அண்ட் ஃபுல் டெஸ்ட். ஸோ ஒரு சாப்டருக்கே இந்த மாதிரி நடத்துவோம். அப்போ என்ன ஆகும்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயாலஜி ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேவா? தென் குமுலேட்டிவ் டெஸ்ட்டு, வெயிட்டேஜ் அதிகமாக உள்ள சாப்டரை அதிகமாக டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகும்னா எந்த அளவு அவங்க எம்சிக்யூ சால்வ் பண்ணுறாங்களோ அந்த அளவு நீட் எக்ஸாமில் அவங்களோட மார்க் இம்ப்ரூவ் ஆகும். இதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன், எம்சிக்யூ சால்வ் பண்ணி பாருங்கள். எந்த அளவு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவு நீட் எக்ஸாமில் பயாலஜி ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். டெய்லி 2 ஹவர்ஸ் ரிவிஷனுக்காக மட்டுமே வச்சுக்கோங்க. அதிகமாக நமக்கு மறந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா ஃபுல்லாக மக்கப் பண்ணுற மாதிரி. ஒன்ஸ் நமக்கு கான்செப்ட் புரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் மெமரி பண்ணி வச்சுக்கணும். அப்போது அது நமக்கு மறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போது ரிவிஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த அளவு ரிவிஷன் இருக்கோ அந்த அளவு மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பயாலஜியில் அதிகமாக மார்க் எடுக்கிறதுக்கு 2 விஷயம்தான், ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ். இதை செஞ்சிட்டோன்னா 360 அவுட் ஆஃப் 360 எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். நீட் எக்ஸாமில் 360 அவுட் ஆஃப் 360 எடுக்கணும். ஓகே? அப்போ தான் நம்மளோட மார்க் இம்ப்ரூவ் ஆகும், ரேங்க்கும் அதிகமாகும். ஏன்னா ரேங்க் எதை டிசைட் பண்ணி தான் வரப்போகுது? பயாலஜி மார்க் தான். பயாலஜி மார்க் நல்லா இருந்தால் நமக்கு நல்ல ரேங்க்கு கிடச்சிரும். ஓகே? ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் போடுங்க. ஓகே? ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். எந்த அளவு நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அந்த அளவு நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதனால் பிளான் பண்ணி படிங்க. ஓகே? ஆல் த பெஸ்ட்.